ப்ரேஸ் த லார்ட். என் பேர் ராபர்ட், ஒய்ஃப் ஜூடி. ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். 7+ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு 6 மந்த்தாக எனக்கு வேலை போயிடுச்சு. அதில் நான் வேறு ஒரு கம்பெனிஸில் 2 கம்பெனியில் செலக்ட் ஆகியும் எனக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணலை. ஸோ 6 மந்த்தாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். நான் அது இல்லாமல் இந்த கஷ்டத்தினால ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு குடிப்பழக்கத்துக்கெலாம் போயிட்டேன். வீட்டையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அப்போது பரிசுத்தமே இல்லாமல் இருக்கும்போது ஜனவரி 1 வந்து நான் அன்பரின் பாதத்தில் வந்து குடும்பமாக கலந்துக்கிட்டோம். அப்போ என்னையே ஒப்பு கொடுத்தேன், இந்த மாதிரி நான் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு. அந்த வீக்லேயே எங்களுக்கு மாற்றம் வந்துச்சு. எங்களுக்கு இரட்டைப்பான நன்மையை தருவான்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி எனக்கு வேலை கிடச்சிச்சு. இப்போது நாங்கள் எல்லாம் சாட்சி சொல்ல வந்திருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரேஸ் தி லார்ட். என் பேர் வினீத், என் ஒய்ஃப் பேர் சோஃபியா. நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எனக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா ஐடியில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எப்படியாச்சும் ஜாப் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் எம்டெக் பண்ணேன். ஸோ அதுலேயும் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் அகெயின் எனக்கு வந்து சாஃப்ட்வேரில் தான் எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ நான் அதை ஜாயின் பண்ணல. கடைசியாக வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் 17,000 per monthக்கு நான் வேலைக்கு போனேன். ரொம்ப மன பாரத்தோட 1 வருஷம் அதில் வேலை செஞ்சேன். அப்போ பாஸ்டர் ஐயா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோம். இப்போ பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, கண்டிப்பாக உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்போ. ஆனால் விடாமல் வீட்டில் அப்பா அம்மா நான் எல்லோரும் ப்ரேயர் பண்ணோம். லேட்டாக கிடைச்சாலும் ரயில்வேஸில் எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ ப்ரேஸ் தி லார்ட். நினச்சி பார்க்க முடியாத வேலை கிடச்சிது. தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். எனவே விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்ற நாள் செய்தியின் தலைப்பு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் உம்மிடத்தில் வர என்னை பாத்திரனாக கருதவில்லை, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் உம்மிடத்தில் வர பாத்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷன் யார் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் பாத்திரவானாயிருக்கிற ஒரு 100க்கு அதிபதி. அந்த நாட்களிலே பெரிய ஆபீசர் தான் இந்த 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய மனுஷன். அவனுடைய பெயரை வேதாகமும் பதிவு செய்யவில்லை. அவனுடைய பதவியை வைத்து அவன் ஒரு அந்தஸ்துள்ள கனமுள்ள ஒரு செல்வவான், ஒரு அந்தஸ்துள்ள கனமுள்ள ஒரு செல்வாதிபதி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய பணக்காரன், செல்வாக்குள்ளவன், பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவன், பெரிய பதவியில் இருக்கிறவன் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உலக பிரகாரமாக எனக்கு செல்வாக்கு இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், செல்வங்களெல்லாம் இருக்கலாம், ஆனால் உங்கள் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை தாழ்த்துகிற ஒரு 100க்கு அதிபதி. ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான், போ என்று சொன்னால் போகிறான். அதெல்லாம் உலக பிரகாரமான என்னுடைய பதவி, உலக பிரகாரமான மனுஷர்களிடத்தில் நான் செயல்படுத்துகிற அதிகாரம். ஆனால் உங்க முன்னால நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் அருகதை இல்லாதவன். எனவே நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். அந்த பெரிய செல்வந்தன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவன் அல்ல, ஒரு புற மார்க்கத்தில் உள்ள ஒரு அதிகாரி. நல்லா கவனிங்க, ஒரு புற மார்க்கத்தில் உள்ள ஒரு அதிகாரி இயேசுவிடத்தில் சொல்லி அனுப்புகிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன். பெரிய செல்வவான்.
அந்த 100க்கு அதிபதியை குறித்து வேதாகமத்தில் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போமா? அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையிலே கிடந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திலே அனுப்பினான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளோடு கூட நெருங்கின உறவு வைத்திருந்தவன். நன்றாக கவனிங்க, அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள அதிகாரி அல்ல, ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே மிகவும் அதிக மதிப்பை பெற்றிருந்தான், நல்ல தொடர்பு வைத்திருந்தான், நல்ல ஐக்கியம் வைத்திருந்தான். அதன் நிமித்தம் இயேசுவை குறித்து அதிகமாக அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். என்ன அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிகிறவர். அவர் எந்த மார்க்கத்தார், எந்த மதத்தார், எந்த இனத்தார், என்ன குலத்தார் என்று பார்க்காமல் அவரிடத்தில் யார் இருந்தாலும் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல தேவகுமாரன், நல்ல தெய்வம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். என்ன கேள்விப்பட்டிருந்தான்? நற்செய்தி கேள்விப்பட்டிருந்தான், நல்ல சாட்சியை கேட்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் யார் போனாலும் அவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களுக்கு கட்டாயம் அற்புதம் செய்கிறவர். நீ கிறிஸ்தவனா என்று பார்த்தவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல, நீ யூதனா கிரேக்கனா என்று பார்த்தவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல, நீ கானானியனா என்று சொல்லி ஒதுக்கிறவரும் அல்ல. அவர் போகிற எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். இயேசுவுக்கு நெருக்கமான மூப்பர்களோடு கூட அவன் நல்ல தொடர்பு வைத்திருந்தான், தேவ ஐக்கியம் அவன் வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறவன், கிறிஸ்தவர்களை மிகவும் நேசிக்கிறவன், யூதர்களை மிகவும் நேசிக்கிறவன், இவர்களுக்காக தேவாலயத்தை கட்டி கொடுத்தவன். ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு தேவாலயத்தையே கட்டி கொடுத்திருக்கிறான். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். கிறிஸ்தவர்களுக்காக ஒரு புற மார்க்கத்தில் இருக்கிறவன் தனியா அவனே முழு பொறுப்பை எடுத்து செலவெடுத்து ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை நேசிக்கிறான். கிறிஸ்தவர்களை நேசிக்கிறான் என்றால் கிறிஸ்துவை நேசிக்கிறான் என்று அர்த்தம். இந்த மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீர் அவருடைய வீட்டிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவன் பாத்திரவன், அவன் தகுதி பெற்றவன். காரணம், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜனங்களை அவன் மிகவும் நேசிக்கிறவன். நமக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆலயம் இல்லாத நேரத்திலே அவன் இடத்திலே நாங்கள் போய் தொடர்பு கொண்ட பொழுது அவன் நமக்காக ஒரு தேவாலயத்தை முழு செலவுல அவன் கட்டி கொடுத்தவன். எனவே நீர் அங்க வந்து அவனுக்கு அற்புதம் செய்வதற்கு அவன் பாத்திரவான். இதை இந்த மூப்பர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து சொல்றாருங்க. உடனடியாக ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அவனுக்கு அற்புதம் செய்வதற்காக, அந்த வேலைக்காரனை சுகப்படுத்துவதற்காக இயேசு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். அங்கிருந்து கிளம்பி அவங்க கூட போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அதற்குள்ளாலதான் இந்த வேலைக்காரன் அடுத்து தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்புகிறான். முதலாவது இயேசுவுக்கு நெருக்கமான கிறிஸ்தவ நண்பர்களை இயேசுவிடத்திலே அனுப்பி, எப்படியாவது இயேசு என் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னவன், அவர் அப்படியே பாதி வழியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்பி, அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் தெய்வம், அவர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், நீர் அவருடைய வீட்டிற்கு போகிற அளவிற்கு அவன் பாத்திரவான். காரணம், கிறிஸ்தவர்களை நேசிக்கிறவன், கிறிஸ்தவர்களுக்காக தேவாலயத்தை அவன் கட்டி கொடுத்தவன். எனவே நீர் வருவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு வீட்டிற்கு தான் உம்மை அழைத்து கொண்டு போகிறோம். ஆனால் அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் தெய்வம், நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது, உங்களுக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லை, அதனால நீங்க என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் அருகதையற்றவன். எனவே நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், மரண அவஸ்தையில கிடக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். உடனடியாக ஆண்டவர் என்ன பண்ணார்? பாதி வழியில வந்தவர் தனக்கு பின்னால உள்ள எல்லா இஸ்ரவேல் கூட்டத்தாரை கண்டு, எல்லாருக்கு பின்னால சுற்றி கொண்டிருக்கிற திரளான ஜனங்களை கண்டு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார், இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை.
லூக்கா 7:9 சொல்லுகிறது, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டார். அவன் என்ன சொன்னா? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் வந்த வழியை திரும்பி போயிட்டார். அவன் வீட்டுக்கு போகல. இவரிடத்துல வந்து இந்த செய்தியை சொன்ன நண்பர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா வேலைக்காரன் சுகமாய் எழும்பி உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா! மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அவன் சுகமாய் எழும்பி உட்கார்ந்திருந்தான். அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை அல்ல, பல வார்த்தை உனக்கு நேராய் வரப்போகிறது. ஒரு வார்த்தை சொன்ன நேரத்திலே அவனுடைய மரண கண்ணிகள் அறுபட்டு போய் அவன் எழும்பி உட்கார்ந்திருந்தான். ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லாது இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். அதை எதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, கிறிஸ்தவர்களை நேசிக்கிற ஒரு குணம் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்காக தேவாலயத்தை கட்டி கொடுத்தான் என்கிற ஒரு குணம் மட்டும் இல்லை, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றதுக்கு அடையாளம் எதை வச்சு நம்ம சொல்லன்னா, தன்னுடைய வேலைக்காரன் தானே, அவன் பொழைச்சா பொழைக்கிறான், இல்லைன்னா செத்தா செத்துட்டு போறான், இவனை விட்டா இந்த பக்கத்துல 10 பேர் வருவான், இந்த பக்கத்துல 10 பேர் வருவான்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுடைய ஆத்மாவையோ அவனுடைய ஜீவனையோ அவனுடைய குடும்பத்தையோ அவன் அற்பமாய் நினைக்கவில்லை. அதுதான் அவனுடைய பெரிய பணக்கார மனசுன்றது. அதுதான் அவனுடைய செல்வங்கள் அல்ல பணக்காரன் அந்தஸ்தை கொடுக்கிறது. அவனுடைய மனசுல அவன் ரொம்ப பணக்காரன். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், அவ்வளவு பெரிய பணக்காரன். இவன் செத்து போனா இன்னொருத்தனை வேலைக்கு வச்சுக்கலாம், அவனுக்கு அந்த தகுதி இருக்கிறது, அதற்கான அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒருவனை வா என்றால் அவன் வருகிறான், போ என்றால் போகிறான். அப்படிப்பட்ட ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக எடுத்த முயற்சி மிகப்பெரிய முயற்சி. காரணம், அந்த வேலைக்காரனை அவன் நேசித்தான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல உங்க வீட்டுல வேலை செய்யற சர்வன் மேய்டை நீங்க எப்படி நடத்துறீங்க? யோசித்து பாருங்க. தகாத வார்த்தைகள், தகாத நடத்துதல்கள், அவங்களை எப்படியெல்லாம் கேவலமா நடத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலமா நடத்துறீங்க. இன்றைக்கு பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களையும் அப்படித்தான் நடக்கிறார்கள், ஏழை வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அப்படித்தான் நடக்கிறீர்கள். நீங்க பணக்காரங்க இல்லை, நான் சொல்றேன், ஆண்டவரை குறித்து அறியாத அந்த புறமார்க்கத்தில் உள்ள அவன்தான் பணக்காரன். அல்லேலூயா! தன் வேலைக்காரனுக்காக அவன் எடுத்த ஸ்டெப்பு சாதாரண ஸ்டெப் அல்ல. அவனுடைய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவன் எத்தனை மருத்துவரிடத்தில் அவனை அழைத்து கொண்டு போயிருப்பான் யோசித்து பாருங்கள். அத்தனை மருத்துவர்களை கைவிட்ட நிலைமையில இதுக்கு மேல எங்களால் அவனை காப்பாற்ற முடியாது, அவன் மரண அவஸ்தையில கிடக்கிறான், அவன் இதுக்கு மேல மரித்து போவான் என்று மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலைமையில கடைசியாக அவனுக்காக ஒரு முயற்சி எடுத்தான். அந்த முயற்சி கட்டாயம் அவனுக்கு அனுகூலம் ஆகும் என்று அவனுக்கு தெரியும். ஏன்னா இயேசுவால சொல்ல முடியாத, செய்ய முடியாத ஒரு அற்புதம் ஒன்றுமில்லை என்று அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். எனவே இயேசு அப்ரோச் பண்றான் பாருங்க. இயேசுவோடு அவனுக்கு நேரடி தொடர்பு கிடையாது, இயேசுவுக்கு நெருக்கமான நண்பன் கிடையாது. ஆனாலும் இயேசுவுக்கு நெருக்கமானவர்களை பிடித்து எப்படியாவது தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்பதிலே அவன் மிகவும் கவனமாயிருந்தான். அதுதான் அவன் பணக்காரன் சொன்னேன். அவன் மனசளவுல ரொம்ப பணக்காரன். இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஆண்டவர் மனசளவுல ரொம்ப பணக்காரர்களா எதிர்பார்க்கிறார், நல்ல செல்வந்தர்களா எதிர்பார்க்கிறாரு. நல்ல உங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறவர்களை ஒரு நாளும் அவமதிக்காதிருங்கள். காரணம், அவர்களுக்காக நியமித்திருக்கிற தேவதூதர்கள் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் தேவனை தரிசிக்க போவார்கள். எனவே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே உங்கள் வீட்டிற்கு ஒரு வேலைக்காரனையோ ஒரு வேலைக்காரியையோ ஆண்டவர் அமர்த்தி விட்டால் உங்களுக்கு அடிமை என்று அர்த்தம் அல்ல. உனக்கு எப்படி உணர்வுகள் இருக்கிறதோ அதே போல் அந்த வேலைக்காரர்களுக்கும் உணர்வுகள் இருக்கும். உனக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்கிறதோ அதே போல அவர்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கும். உனக்கு எப்படி மரியாதை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதே போன்று அவர்களுக்கும் மரியாதை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை மிகவும் கேவலமாகவும் மரியாதை குறைவாகவும் கேவலமான வார்த்தைகளையும் பேசி அவர்களை நீ வேதனைப்படுத்தும் பொழுது பரலோகத்தின் தேவன் வேதனைப்படுவார்.
இந்த சிறியவரில் நீ யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே தான் செய்கிறாய் என்று சொல்லுகிறார். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு நீ நல்லது செய்தாலும் இயேசுவுக்கு செய்கிறாய், நீ கெட்டது செய்தாலும் இயேசுவுக்கு தான் செய்கிறாய். இயேசுவுக்கு கெட்டது செய்கிற துணிகரம் ஒருவருக்கும் வராதிருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே உங்க வீட்டில் வேலை செய்யறவங்க, உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, யார் யாரை நீங்க அற்பமா நடத்துறீங்களோ, யார் யாரை அற்பமாய் பேசுனீங்களோ, இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்பாக இன்றைக்கு அவர்களோடு ஒப்புரவாகுங்கள். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவிற்கும் அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவிற்கும் ஒரே விலைதானே தவிர விலை ஒன்றும் வித்தியாசம் அல்ல. உனக்கு உதவிக்காக நான் ஒரு பணிவிடையின் தூதனை போல ஒரு பெண்ணை கொடுத்தால், ஒரு பையனை கொடுத்தால், நீங்க அவங்கள ஆண்டவர் அனுப்பின தேவதூதன் ஸ்தானத்திலே நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும். இது ஆண்டவரிடத்திலிருந்து எனக்காக பணிவிடை செய்யும்படி அனுப்பப்பட்ட பணிவிடையின் தூதன், எனக்காக உதவி செய்யும்படி, என் பிள்ளையுடைய பிரசவ நேரத்திலே என் பிள்ளையை கவனிக்கும்படி ஆண்டவரை அனுப்பின பணிவிடை தூதன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்படால் ஒழிய உன் வீட்டிற்கு ஒரு வேலைக்காரனோ ஒரு வேலைக்காரியோ வர முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருந்தீங்க. ஆண்டவருக்கு தெரியாம உங்க வீட்டுல ஒண்ணு நடக்காது. உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஆண்டவருக்கு தெரிந்துதான் வர முடியுமே தவிர தெரியாமல் வர முடியாது என்பதை இன்றைக்கு தெள்ள தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அனுப்பின ஒரு சர்வன்மையிட நீங்க கேவலமா நடத்துறதுன்னா அதை விட ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியம் ஒண்ணும் கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சர்வசாதாரணமாக வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க கூட, வீட்டில் உள்ள பெரிய வேலை செய்யறவங்க அற்பமா நினைச்சு சாபங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் ஒன்ன சுத்தி 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 பிரச்சனை வருது தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலை, எனக்கு யாம் பிரதர் இந்த நஷ்டம், எனக்கு யாம் பிரதர் இந்த இழப்பு, எனக்கு யாம் பிரதர் இந்த வியாதி. உங்களுக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஏழை பிள்ளைகளை அற்பமாய் நினைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாபம் ஒரு நாளும் அந்த ஏழை பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பாத்திரவான்களாய் மாறி அதன் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் சீரழிந்து போகவோ, உன்னுடைய குடும்பம் சிதைந்து போகவோ இந்த நாளுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் உங்களை விட்டு விடாதிருங்கள். சாபம் அது ஆண்டவர் சொல்லுகிறார். சாபம் ஆண்டவரா பார்த்து உன் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிற ஒரு பணிவிடை என் தூதன். அவங்களுக்கு பணம் இல்லைன்றதுக்காக அவங்க கேவலமா நினைச்சிடாதீங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வேலை செய்யறவங்க தான். நிறைய பேர் சொல்றாங்க, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி. நோ, அவள் வேலைக்காரி அல்ல. ஆண்டவராலே அவருடைய கரத்திலே பிரசித்தி பெற்ற ஆண்டவருக்கு மகிமையான ஒரு பிள்ளை. அவளுடைய ஆத்மாவுக்கும் உன்னுடைய ஆத்மாவுடைய விலை தான் இருக்குது. ஒரு நாள் வேலைக்காரங்களை அசட்ட பண்ணவோ, அவர்களுக்கு விரோதமாய் பேசவோ, அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யவோ துணிகரப்படாதிருங்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்திருந்தா நேர போய் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் சொன்ன அந்த சின்ன வார்த்தைகள் இவர்களுக்கு நேராக பெரிய அற்புதங்களை கொண்டு வரட்டும். இவர்களுடைய பேரிரைச்சல் இன்றைக்கு நின்று போகட்டும். குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும். இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இடிந்து கிடந்த தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின ஆண்டவர் இடிந்து கிடக்கிறவருடைய தொழில் ஸ்தாபனத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டும். இடிந்து கிடக்கிறவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டும். இடிந்து கிடக்கிறவருடைய ஊழியத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவீராக. இடிந்து கிடக்கிறவருடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவீராக. எல்லாம் முடிந்து போனது என்று சொன்ன டைவர்ஸான நிலைமையில கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் கர்த்தர் அந்த வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுத்து, அந்த இல்லற வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுத்து, பிரிந்து போன கணவனை அந்த மனைவியோடு கொண்டு வந்து சேர்ப்பீராக. பிரிந்து போன மனைவியை புருஷனோடு கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஐக்கியம் உண்டாவதாக, பிரிவினை மறைந்து போவதாக, தேவ சமாதானம் இவருடைய குடும்பத்தை நிரப்புவதாக நிரப்புவதாக. வெளியே வா என்று சொல்லி லாசருவை பார்த்து சொன்ன ஆண்டவர்
உன் சாபங்களை விட்டு வெளியே வா, உன் வியாதியின் கட்டுகளை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி என் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். செத்து போன கற்பங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, செத்து போன இருதயம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, செத்து போன கிட்னிகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, செத்து போன உறுப்புகள் எதுவாய் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெற்று எழும்பட்டும். செத்து போன உறவுகளை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொன்னீரே, இப்பொழுதும் பாவம் செய்து செத்து போன ஆத்துமாவை சுமந்து கொண்டு நடை பிணங்களாய் சுற்றி கொண்டிருக்கிற இவர்களை பார்த்து வெளியே வா என்று நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. செத்து போன அபிஷேகம், இழந்து போன வரங்கள், இழந்து போன வல்லமைகள், இழந்து போன ஜெப ஆவி மறுபடியும் என் பிள்ளைகளுக்குள்ளால நிரப்பப்படுவதாக. நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற செல்வங்கள், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள், நிரம்பி வழிகிற சுகத்தை என் பிள்ளைகளை கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் விரும்பினதை இவர்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.